வணக்கம். இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி ரொம்ப சுவையாகவும் உதிரியாகவும் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சாதம் தனியாக வடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு மசாலா செஞ்சு அது கூட வச்சு நம்ம தம் வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நான் வந்துட்டு 3 ஆழாக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு இது கூட சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நல்லா மசியக்கூடாது, நல்லா நெத்து மாதிரி இருக்கணும் சாப்பாடு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. பாதி தான் வெந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, அன்னாசி மொக்கு, கிராம்பு, ஏலக்காய், இது கூட பிரியாணி இலை, ஜாதி பத்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலருக்கு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா சரியாக இருக்கும். இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தக்காளி சேர்க்கலாம். இதில் ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இப்போது எப்போவுமே பிரியாணிக்கு வந்துட்டு ரொம்ப நிறைய தக்காளி சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் திட்டமாக தான் சேர்க்கணும். இப்போ இது நல்லா குழஞ்சி வந்ததும் இது கூட நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா இது கூட நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கிலோ மட்டன் சேர்க்குறேன். மட்டன் சேர்த்து இந்த மசாலா கூட எல்லாம் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக போட்டுடணும். அதனால் கறிக்கு தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 3 ஆழாக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதும் இதில் 2 பச்சை மிளகாய் அதோடைய ஃப்ளேவர்ஸ்க்காக சேர்த்துருக்கேன். இது தேங்காய் பால் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் நான். இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நம்ம பிரியாணி செய்யும்போது அதோடைய டேஸ்ட்டே வந்துட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். அந்த கறியும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நல்லா வரும். இதே மாதிரி நீங்கள் சிக்கன் பிரியாணியில் கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வரும். இப்போ இது சேர்த்தாச்சு. உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு திட்டமாக இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கூட நம்ம சாதம் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா கறி வந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலாவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் தம் வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி சிம்பிளாக தயாராகிடும். இப்போது இந்த சாதத்தை நம்ம மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து வரா மாதிரி நல்லா கிளறி விடணும்.
இந்த மாதிரி கிளறும்போது கரண்டியை பாத்திரத்தோட ஓரங்களில் வச்சு தான் கிளறணும். நடுவில் வச்சு சாதத்தோட குத்தி குத்தி கிளறக்கூடாது. அது வந்துட்டு சாதம் வந்துட்டு உடஞ்சிடும் சீக்கிரமாகவே. இது மேலே 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். நெய் சேர்த்துட்டு இன்னொரு முறை எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ணி வேக வச்ச அரிசியவும் இது கூட சேர்த்து நம்ம தம் வைக்கும்போது அந்த மசாலாலாம் வந்துட்டு கறியோடையே ஒட்டி ரொம்ப டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும். நார்மலாக நம்ம மசாலாவில் போட்டு வதக்கிட்டு கறியில் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது கறி வந்துட்டு தனித்தனியாக சக்கையாக இருக்கும், அதில் டேஸ்ட்டே தெரியாது. இப்போ நான் சிம்மரில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நான் வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக வந்திருக்கு. சாதமும் வந்துட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரொம்ப உதிரியாக நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த கறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதில் உப்பு காரம்லாம் அழகாக ஏறி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.